இப்போ ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுவோம். இந்த இஎம்ஐல வந்து எவ்வளவு வட்டிக்கு போகுது, எவ்வளவு அசல் கட்டுறோம் அப்படின்னு தெரியாம சில பேர் ரொம்ப வருஷம் 10 வருஷம் கட்டிட்டு பார்த்தா திரும்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தி கட்டியிருப்பாங்க, அசல் ரொம்ப கம்மியா கட்டியிருப்பாங்க. அது தெரியாமயே அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோல வந்து நான் மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, எவ்வளோ அசலுக்கு போகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். நீங்களே வந்து மாதம் இந்த மாதம் இஎம்ஐல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும், எவ்வளோ வந்து அசல் கட்டுவோம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ ஹோம் லோன் வந்து ஒரு 30 lakhs வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் 8.5% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 20 years எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து நான் மந்த்லியாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதனால 20 × 12 போட்டிங்கன்னா 240 months வரும். அதே மாதிரி மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். அது வந்து 8.5 / 12. ஏன்னா அது வருஷத்துக்கானது. நம்ம மாதம் என்ன இன்ட்ரெஸ்ட்னு வேணும் இல்லையா, அதனால டிவைடட் பை 12 போட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம மாதம் கட்டுற இஎம்ஐ வந்து ஃபிக்ஸ்டு, அது மாறாது. 26,035 தான் நம்ம கட்டுவோம் எல்லா மாதமும். இப்போ இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்துக்கணும்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ, அசலுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம 30 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். இப்போ 30 lakh இன்ட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 21,249 ரூபாய் வரும். இங்கே 50ன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா 29.9 வரும். அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ அசல் எப்படி கால்குலேட் பண்ணுறது? மொத்த இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் 21,250 போச்சுன்னா அப்போ அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணால் நமக்கு அசல் எவ்வளோ கட்டுவோம்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 26,035ஓட 21,250 கழிச்சிங்கன்னா 4,785 அசல். இது வந்து லோன் அமௌண்ட் நம்ம அசலில் வந்து கழிச்சிடுவாங்க. இப்போ 2வது மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது இருக்கிற பேலன்ஸுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் மட்டும் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிற லோன் அமௌண்ட் இன்ட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அக்யூரேட்டாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 21,216 அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81% நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கே கட்டுறோம். மிச்சம்லாம் வந்து நமக்கு அசலுக்கு வரும். மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 26,035லேருந்து 21,216 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4,819. இதுதான் வந்து இப்போ நம்ம கட்ட போகிற அசல். இதே மாதிரி தான் எல்லா மந்த்தும் கால்குலேட் ஆகும். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 248 மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா 183 தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம், அசல் தான் ஜாஸ்தி கட்டுவோம். இந்த மாதிரி தான் கால்குலேட் ஆகும். நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டினா நமக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ வருஷமும் எவ்வளோ திருப்பி கட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு டேபிள் இதான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட்டினா அதே 26,035 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் 32 லட்சம் கட்டுவோம். ஏன்னா 30 லட்சம் தான் லோனு, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 32 லட்சம். இப்போ மொத்தம் 62 லட்சம் கட்டுவோம் 20 yearsல. இதுவே இஎம்ஐ வந்து இன்னொரு 5,000 சேர்த்து போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 20 lakhs ஆகிடும். 12 லட்சம் கம்மியாக கட்டுவோம். 13 வருஷம் 8 மாதத்துக்குள்ளேயே நம்ம கட்டி முடிச்சிடுவோம். இதுவே இன்னொரு 5,000 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 36,035 கட்டணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 32லேருந்து 15 லட்சமா மாறிடும். கிட்டத்தட்ட 17 lakhs வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல குறையும். 10 வருஷத்துல 10.7 வருஷத்துலயே நமக்கு லோன் முடிஞ்சிடும். அப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்க. நீங்க ஒவ்வொரு 1000 நீங்க இஎம்ஐல இன்க்ரீஸ் பண்ணா கூட உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அல்லது எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கூட பே பண்ணலாம்.